மக்களவை தேர்தல் தேதி மார்ச் முதல் வாரத்தில் அறிவிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏப்ரல் மே மாதங்களில் வெவ்வேறு கட்டங்களாக தேர்தல் நடைபெற உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் கட்சிகள் தங்கள் தேர்தல் பணிகளில் வேகம் கூட்டி வருகின்றன. இழுபறி நீடித்த கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் இறுதி கட்டத்தை எட்டி தொகுதி பங்கீடு என்ற அளவுக்கு நகர்ந்துள்ளன. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் காங்கிரஸை உள்ளடக்கி நாடு முழுவதும் உள்ள முக்கிய எதிர்கட்சிகள் இணைந்து உருவாக்கியுள்ள இந்தியா கூட்டணிக்கும் தான் கடும் போட்டி உருவாக்கியுள்ளது. பாஜக இருமுறை தொடர்ச்சியாக வென்று ஆட்சி அமைத்துள்ள நிலையில் மூன்றாவது முறையாக வென்று மோடி மீண்டும் பிரதமர் ஆவாரா, பாஜகவை தோற்கடித்து இந்தியா கூட்டணி தங்களது பலத்தை நிரூபிக்குமா என்ற விவாதங்கள் நாடு முழுவதும் நடைபெறுகிறது. மக்களின் மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை அறிய தொடர்ந்து கருத்து கணிப்புகள் நடைபெறுகின்றன. தமிழ்நாட்டில் திமுக தலைமையில் 2019 அமைக்கப்பட்ட கூட்டணி தொடரும் நிலையில் அதிமுக தலைமையிலும் பாஜக தலைமையிலும் புதிய கூட்டணிகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. தமிழகத்தில் திமுக கூட்டணி 2019 மக்களவை தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல் ஆகியவற்றில் பெரிய வெற்றி பெற்றது. 2024 மக்களவை தேர்தலிலும் அந்த கூட்டணி பெரிய வெற்றி பெற வேண்டும் என்று முனைப்பு காட்டுகிறது. கூட்டணியிலிருந்து அதிமுக பாஜக பிரிந்து நிற்பது யாருக்கு பலனளிக்கும், அந்த கட்சிகளின் வாக்கு சதவீதம் உயருமா குறையுமா என்பது தேர்தல் முடிவுகளில் தெரிய வரும். அதற்கு முன்னோட்டமாக கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளன. மத்தியில் யார் ஆட்சியை மீண்டும் பிடிக்க போகிறார்கள், தமிழ்நாட்டில் எந்த கூட்டணிக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகம் உள்ளது, தங்களது இருப்பை காட்ட நினைக்கும் பாஜக, நாம் தமிழர் ஆகிய கட்சிகளுக்கு மக்கள் எத்தனை சதவீதம் ஆதரவு கொடுக்கிறார்கள் என்ற பல கேள்விகளுக்கு விடை பெறும் வகையில் தந்தை டிவி நிறுவனம் கருத்து கணிப்பு முடிவை வெளியிட்டுள்ளது. 2024 யார் இந்திய நாட்டின் பிரதமராக வர விரும்புகிறீர்கள் என்ற கேள்வி தமிழகம் முழுவதும் முன்வைக்கப்பட்டது. அதில் ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என்று 65% பேர் கருத்து தெரிவித்துள்ளனர். நரேந்திர மோடி பிரதமராக வேண்டும் என்று 33% பேர் கூறியுள்ளனர். மற்றவர்களின் பெயர்களை 2% பேர் குறிப்பிட்டுள்ளனர். புதுச்சேரியில் மோடிக்கு 51% பேரும், ராகுல் காந்திக்கு 49% பேரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். மீண்டும் மத்தியில் பாஜக ஆட்சி அமைக்குமா என்ற கேள்விக்கு தமிழகத்தில் 42% பேர் ஆம் என்றும் பதிலளித்துள்ளனர். இல்லை என்று 56% பேர் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியிலும் இதே கேள்வி முன்வைக்கப்பட்டது. அதில் 53% பேர் ஆம் என்றும் 44% பேர் இல்லை என்றும் கூறியுள்ளனர். 3% பேர் கருத்து தெரிவிக்கவில்லை. அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழா என்பது வட இந்தியாவில் பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது. இது வட இந்திய இந்து வாக்காளர்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ராமர் கோயில் திறப்பு பாஜகவுக்கு கை கொடுக்குமா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. அந்த கேள்விக்கு 35% பேர் ஆம் என்றும் 59% பேர் இல்லை என்றும் 6% பேர் கருத்து இல்லை என்றும் கூறியுள்ளனர். யாருக்கு வாக்களிக்க போகிறீர்கள் என்ற கேள்விக்கு தமிழகத்தில் திமுக கூட்டணிக்கு வாக்களிப்போம் என்று 42% பேர் கூறியுள்ளனர். அதிமுக கூட்டணிக்கு வாக்களிப்போம் என்று 30% பேர் தெரிவித்துள்ளனர். பாஜக கூட்டணிக்கு என்பது 13% மக்களின் கருத்தாக உள்ளது. நாம் தமிழர் கட்சிக்கு 8% பேர் வாக்களிக்க உள்ளதாக கூறியுள்ளனர். மற்ற கட்சிகளுக்கு 7% வாக்களிக்க உள்ளனர். புதுச்சேரியில் காங்கிரஸ் கூட்டணிக்கு 46% பேரும், பாஜக கூட்டணிக்கு 49% பேரும், அதிமுக கூட்டணிக்கு 3% பேரும், மற்றவர்களுக்கு 2% பேரும் வாக்களிப்போம் என்று கூறியுள்ளனர். பாஜக இதற்கு முந்தைய தேர்தல்களில் 3 அல்லது 4% வாக்குகளை பெற்று வந்த நிலையில் இந்த கருத்து கணிப்பில் 13% என்று தரப்பட்டுள்ளது. இதன் மூலம் பாஜக தமிழகத்தில் வளர்ந்து வருகிறது என்பது உறுதியாகிறது. நாம் தமிழர் கட்சி 7% வாக்குகளை பெற்று வந்த நிலையில் இந்த தேர்தலில் 8% வாக்குகள் கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. மேல் குறிப்பிட்ட ஆதரவு சதவீதம் என்பது கும்மிடிப்பூண்டி முதல் கெல்லியூர் வரையான தமிழகம் முழுமைக்குமான ரிப்போர்ட். முதல் மற்றும் 2ஆம் இடங்களுக்கு இடையே 12% வித்தியாசம் இருப்பதால் 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றுவிடும் என்று நிலைப்பாட்டுக்கு வர முடியாது என்று கூறுகின்றனர். ஏனெனில் சில தொகுதிகளில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கும் சில இடங்களில் வலுவான மும்முனை போட்டி உருவாகி அதிமுக கூட்டணியிலோ பாஜக கூட்டணியிலோ ஏதேனும் ஒரு கட்சி வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. தேர்தல் நேரத்தில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. கடந்த முறை அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியாக நின்றிருந்த நிலையில் 30% வாக்குகள் பெற்றன. ஆனால் இப்போது அதிமுக கூட்டணி தனியாக 30% மற்றும் பாஜக கூட்டணி தனியாக 13% வாக்குகளை பெறுகிறது. இதன் மூலம் அதிமுக பாஜக அணிகள் ஒட்டுமொத்தமாக திமுக கூட்டணிக்கு நிகரான வாக்குகளை பெறுகின்றன. குறிப்பாக குமரி, ராமநாதபுரம், கோவை, தென்காசி, சிவகங்கை, பொள்ளாச்சி, நெல்லை, திருச்சி, நீலகிரி, விருதுநகர், திருப்பூர், வேலூர், ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் தென் சென்னை ஆகிய பகுதிகளில் பாஜக இரட்டை இலக்கத்தில் வாக்கு சதவீதம் வாங்கும் என தெரிய வந்துள்ளது.